This weekend, we have many interesting topics to cover. The first is on the life insurance sector, where we will talk about the business models of insurance companies, how to value life insurance related companies, and what is the outlook for the life insurance sector. The second is investment gamification, where we will discover how game like elements can revolutionize your investment strategies for you to make more returns. The third is a 401k webinar, where we will talk about how you can manage your wealth and make your wealth creation journey much more fruitful with your 401k. So, if you're interested in any of them, click on the link below to register. என்னடா பொல்லாத மார்க்கெட். ஜாப்பனீஸ் யென் அப்படிங்கிற ஒரு கரன்சி, அந்த கரன்சி அதிக ஏற்ற இறக்கங்களை காணாது அப்படிங்கிற ஒரு பொருளாதார நம்பிக்கை. அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வட்டி விகிதம் எவ்வளோ தெரியுமா? 0. ஸோ கடை வாங்கினா வட்டி கொடுக்க வேண்டாம். மாறாக நீங்கள் போய் ஜப்பானில் ஒரு பேங்க்கில் உங்கள் பணத்தை வச்சா நீங்கள் பேங்க்குக்கு ஃபீஸ் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரமாக ஜப்பான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இயங்கி வருகிறது. இதனால் என்ன ஆச்சுன்னா, அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் ஜப்பனீஸ் பேங்க்ஸ் கிட்டேருந்து லோன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் ரேட் 0, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளாட். ஜப்பனீஸ் பேங்க்ஸும் எவ்வளோ வேணால் பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ஜப்பானில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி கடன் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அப்போ நீங்கள் அவங்களுடைய நாட்டின் நிறுவனங்களுக்கு வியாபாரம் கொடுப்பீங்க. ஸோ ஜைக்கா நம்ம ஊரில் நம்மளுடைய மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கு கடன் கொடுக்க ரெடியாக இருக்கான். ஏன்னா நம்ம அவனுடைய நாட்டு நிறுவனம் கிட்ட பொருட்களையும் சேவைகளையும் வாங்குவோம். ஸோ மறைமுகமாக அவங்க பொருளாதாரத்தை அட்லீஸ்ட் சுருங்க விடாமல் செய்யறதுக்கு அந்த வங்கிகள் கடன் கொடுக்கின்றன. இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா JSW, NTPC, REC இப்படி பல நிறுவனங்கள் ஜப்பனீஸ் யென் லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரும் யென்னில் கடன் வாங்கி அவங்க நாட்டில் சொத்துக்களை உருவாக்குறதும், அந்த பணத்தை கொண்டு போய் இன்னொரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், அந்த பணத்தை கொண்டு போய் இன்னொரு நாட்டின் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேட் பண்ணுறதுமாக இயங்கி வருகிறார்கள். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் ஜப்பானில் திடீர்னு பேங்க் ஆஃப் ஜப்பான் வட்டி விகிதத்தை வெறும் 25 புள்ளிகள் 0.25% உயர்த்தினாங்க. உயர்த்தினோடனே என்ன ஆச்சு? இந்த கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் பீதி கிளம்பிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க அதிக வட்டி விகிதம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தின உடனே யென்னினுடைய மதிப்பு டாலருக்கு அகைன்ஸ்டாக ஏறிடுச்சு, ரொம்ப வேகமாக ஏறிடுச்சு. அப்படி ஏறும்போது இவங்க வாங்கின கடனுடைய அசல் அதிகரிச்சிடும். ஸோ ஃப்ரீ மணின்னு நினச்ச கடன் இன்னைக்கு கழுத்து மேலே கத்தி வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறும் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இன்னும் மாறலை, ஆனால் அந்த பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எப்படி இந்த கடனை திருப்பி அடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஜப்பனீஸ் பேங்க்ஸ் கிட்ட வாங்கின லோனை திருப்பி அடைக்கணும்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்களோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அசட்ஸை விற்றுடுறாங்க, ஷேர்ஸை விற்கிறாங்க. அதனால தான் அமெரிக்காவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய சரிவு வந்தது. இப்போ இன்றைக்கும் சரிவு இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ ஷேர்ஸை விற்று ஜப்பனீஸ் பேங்க்ஸுக்கான கடனை திருப்பி கொடுக்கலாங்கிறது தான் இன்றைக்கி குளோபல் மூட். அதே போல் எப்படியாவது அந்த லோனை அடைக்கணுங்கிறது தான் கார்ப்பரேட்ஸினுடைய திங்கிங் உலகம் பூராவும். ஸோ இந்த மாதிரி ஜப்பானில் கடனை வாங்கி வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய ரிட்டர்னை பண்ணி ஜப்பனீஸ் கடனை ஈஸியாக கடன் அடைக்கிறதுங்கிறதுக்கு கேரி ட்ரேட் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இப்போ இந்த கேரி ட்ரேட் ரிவர்ஸ் ஆகும் தான் எதிர்பார்ப்பு. எவ்வளவு இந்த கேரி ட்ரேடில் எல்லாரும் பணம் வாங்கியிருக்காங்க உலகம் பூரானா? $4 trillion. ஸோ $4 trillion வாங்கி நம்ம மார்க்கெட்டில், நம்ம இண்டஸ்ட்ரியில், நம்ம அரசுக்கு கடன் கொடுத்து இப்படி நிறைய
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும்போது சொத்துக்களை விற்று கடன் அடைக்க போகிறாங்க. அப்போ சொத்து மதிப்பு குறையுது. இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ இறங்குமுகம் காண போகிறது. ஸோ இது இறங்குமுகம் அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் டிக்ளைனா அல்லது லாங் டேர்ம் ட்ரெண்டாங்கிறது போக போக தான் தெரியும், நமக்கு தெரியாது, யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வேறு விதமாக ஏதாவது இன்டர்வென்ஷன் பண்ணலாம், அது நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரே நாளில் ஜப்பனீஸ் மார்க்கெட் 11% வந்துச்சு. உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்லையும் இதன் விளைவுகள் எதிரொலிக்கின்றன. அண்ட் இந்த கேரி ட்ரேட் மதிப்பு 4 ட்ரில்லியன் சொன்னேன். கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய ஒரு ஆண்டு ஜிடிபியை விட கொஞ்சம் தான் குறைச்சல். ஸோ இவ்வளவு பணமும் அவங்களுக்கு திருப்பி போகணும்னா அந்த அளவுக்கு சொத்துக்கள் விற்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல். அவ்வளோ விற்க முடியுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் விற்க நிறைய பேர் ட்ரை பண்ணால் சொத்து மதிப்பு என்ன ஆகும், குறைஞ்சிரும். ஸோ மற்றவங்க விற்கிறதுக்கு முன்னாடி நாம் விற்கலான்னு இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் முந்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல கியூலைன் விற்கிறதுக்கு நிற்கிறாங்க. அதனால தான் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இவ்வளோ வீக்காக இருக்கு. இது நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியுங்க, கடன் வாங்கினவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இருக்கிற நேரத்தில் நடக்காது, அப்புறம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு தான் எல்லாருமே இந்த என் கேரி ட்ரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் இப்போ ஓட்டம் நிற்கும் போல தெரிகிறது. எல்லாருக்கும் பயம் பீதி பயங்கரமாக கிளம்பிடுச்சு. எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும்னு பார்க்குறாங்க. எந்த சொத்தை வித்தாவது இந்த கடனை அடைக்கணுங்கிறது இன்றைக்கி குளோபல் மூடாக மாறுகிறது. அது எந்த அளவுக்கு நிலைக்கும் இந்த மூட் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த மைண்ட் செட் சேஞ்ச், இந்த மூட் ஷிஃப்டே நிச்சயமாக குளோபல் மார்க்கெட்டை கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 25,000 போன நிஃப்டி இன்றைக்கி 24,000 இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கே க்ளோஸ் ஆகுன்றது நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கும் மறுபடியும் யூஎஸ் மார்க்கெட் வீக் ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் எதிரொலிக்கும். இதில் இந்த கேரி ட்ரேட் ஒரு அன்வைண்டிங்கில் தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா யூஎஸ் மார்க்கெட்டோட கப்புல்டா இல்லை, டீகப்புள் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிகழ்வு ரொம்ப பர்ஃபெக்ட் கப்ளிங்கை இந்தியன் மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லிக்விடிட்டியினுடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு. ஸோ இந்த ஒரு எண் சார்ந்த தலைவலி நிறைய நிறுவனங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸையும் பாருங்கள், யாருக்கெல்லாம் ஜப்பனீஸ் பேங்க்ஸில் லோன் இருக்குன்னு அவங்களுக்கு பாதிப்பு வரும். எப்படியாவது அந்த லோனை ரீஃபைனான்ஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் நிதி திரட்ட முடியுமா அப்படிங்கிறது பல நிறுவனங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. ஸோ நிறுவனம் யார் கிட்ட போய் பணம் வாங்க முடியும்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களால வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இதில் உருவாக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியாக வேறு இருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த ஈஸி மணி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இந்த கேரி ட்ரேட். இந்த கேரி ட்ரேடு ரிவர்ஸ் ஆகும், முழுசும் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னா அவ்வளோ எளிதில் ஆக முடியாது. ஆனால் இயன்ற வரைக்கும் நிறைய பேர் இதை ரிவர்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ கடனை திருப்பி ஜப்பனீஸ் பேங்க்ஸ்க்கு அடைச்சிருவாங்க. அவங்க வாங்கின சொத்துக்களை விற்றுட்டு எப்படியாவது அந்த கடனை அடைக்கணுன்ற ஒரு முனைப்பில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு குளோபல் ஈவெண்ட் தான் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கூல் டவுன் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நாம் இந்த காலகட்டத்தில் கூலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டேயே போய் எல்லா காசையும் கொட்டி வாங்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஒரு ஸ்டேஜ்லேயும் என்ன நடக்குது, அதன் விளைவுகள் என்ன, அந்த ஈவெண்ட்ஸ்னால என்னென்ன பாதிப்புகள் யாருக்கு வரும், எந்தெந்த நிறுவனங்கள் அல்லது எந்த வகையான முதலீடுகள் பயனடையும், எந்த வகையான முதலீடுகள் பாதிப்படையும், இதில் நாம் எந்த வகையான சொத்துக்களை வாங்கலாம், இப்படி நிறைய டெசிஷன்ஸ் இப்போ நமக்கு வருது. இந்த டெசிஷன்ஸை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. இந்த டெசிஷன்ஸை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் 1-2 நாள் மார்க்கெட் கீழே போச்சுன்னா இந்த டெசிஷன்ஸ் நமக்கு இன்னும் சிரமமாகிடும். என்ன ரீசன்னா, அந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோவில் நமக்கு சரிவு வந்தாக்கா மைண்டு திங்க் பண்ணாது இல்லையா, மறுபடியும் ஏறி வரட்டும் அப்புறம் பார்க்கலான்னு ஏற கட்டிடும். பட் லிக்விடிட்டி இருக்கிறவங்க சில டெசிஷன்ஸை எடுக்கலாம். அதற்கான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்குது. அந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்துவது என்பது தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நாம் பேஷண்ட்டாக, டிலிஜெண்ட்டாக, கேர்ஃபுல்லாக, அட்டென்டிவாக இருந்து அச்சீவ் பண்ணுவோம். அந்த ஒரு ஜேர்னியில் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.